Hi friends, good evening to all. PGTRB exam 2024. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வரும், எக்ஸாம் எப்போ இருக்கும், இந்த இயர் ஸோ கம்பல்சரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பட் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இருக்கிற என்ன நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5லேருந்து ஒரு 6 month டூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு. ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து அதாவது போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் முன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் ஈஸியாக நல்லா ஹையஸ்ட் மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்க முடியுமே தவிர நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படித்து பாஸ் பண்ணுற அதாவது போஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிறது நாட் பாசிபிளாக தான் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போலாம் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பி எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம். அதாவது எப்போ இந்த நியமன தேர்வு வருமோ அப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன அப்படின்னா நியமன தேர்வு அப்படிங்கிறது வரவே வராது, ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, டைரெக்டாக தான் போஸ்டிங் அப்படிங்கிறது போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா 100% நியமன தேர்வு மூலமாக மட்டும்தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் 100% நியமன தேர்வை வச்சு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பட் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி பண்ணவங்க எல்லாருமே ஓரளவு நல்ல மார்க் வருது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்க தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மார்க்குமே வருது. பட் இந்த ரீசெண்டாக நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே நம்மகிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் படிச்சிருந்தா இன்னும் மார்க் நல்லா எங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் டைம் எல்லாமே நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் வராதனால நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நாங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் எங்கள் சிலபஸை அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா யூஜிடிஆர்பியில் கொஸ்டின்ஸ் மாடரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 3 hours அந்த மேஜர் பார்ட்டை நம்மளால் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியலை. ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வேறு இருக்குது. அதனால் இந்த யூஜிடிஆர்பியில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப மார்க் கம்மியாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இழந்தது நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. 140 days ஸ்டடி பிளான், மேஜர் யூனிட் வைஸ் இருக்கும், ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே யூனிட் வைஸ் இருக்கும், ஒன்லி 10th standard. ப்ளஸ் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அண்ட் ஜிகே எல்லாமே இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான க்ளோசிங் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நிறையா பேஜஸ் போயிட்டுருக்குது. இப்போ நியூ பேஜ் எல்லா டீச்சர்ஸுமே அந்த போன பேஜில் ஜாயின் பண்ண முடியல சார், இப்போ தான் வீடியோ பார்த்தோம், ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தோம், அந்த மாதிரி சொன்னதுனால நம்ம நியூ டெஸ்ட் பேஜஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 29/2/2024 தான். டுமாரோ தான் அதுக்கான லாஸ்ட் டேட். இதில் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேஜர் வரும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வரும், சைக்காலஜி வரும். இந்த 3 பார்ட்டுமே நீங்கள் ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது டுமாரோ மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் நம்ம இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா இதை பிஜிடிஆர்பியை 2024 ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 2024 100% பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க.
அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் சொன்னபடி அதாவது 200 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், தயவுசெய்து அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வேகன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் போதுமான அளவுக்கு வேகன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இருக்குது, கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. பட் ப்ளஸ் நிறையா இந்த இயரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நிறையா அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா இந்த 9 to 12 அது பிஜி டிஆர்பி அதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எப்படி யூஜிடிஆர்பிக்கு வந்து நியமன தேர்வில் எழுதணும் அப்படின்னா அதாவது டெட் வந்து பாஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குது. ப்ளஸ் சிலபஸ் இந்த இயரில் எந்த வித சிலபஸுமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான். ஏன்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 1 இயர் அதாவது ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டகரிக்கு வந்து 53யும் அதர் கேட்டகரிக்கு வந்து 58 வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இருக்குது. ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா எப்போ நெக்ஸ்ட் இயரில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நீட் சிலபஸ் கூட சேஞ்சஸ் ஆகலாம், இல்லை வந்து பிஹெச்டிஆர்பி எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தா தான் எழுத முடியும் அப்படின்னு எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அதாவது ஏஜ் லிமிட்டு கூட நீங்கள் வந்து பழைய ஏஜ் லிமிட் தான் அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டைம் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் உங்களோட லைஃப்பில் பிஹெச்டிஆர்பி அப்படிங்கிறது லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த 2024 தான் இந்த பிஹெச்டிஆர்பி எக்ஸாம், இதுக்கப்புறம் எக்ஸாமே வராது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிச்சிங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன் ஈஸியாக இந்த 2024 பிஹெச்டிஆர்பியில் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா அதான் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பிஹெச்டிஆர்பி வரவே வராதா? வரும். ஆனால் இப்படி அதாவது இதே சிலபஸ் இருக்குமா, இல்லை இதே ஏஜ் லிமிட் இருக்குமா, இல்லை வந்து அதாவது டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் பிஹெச்டிஆர்பி எழுத முடியும் அப்படிங்கிற எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் இந்த இயரில் நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். அதனால் யூஜிடிஆர்பி போல் வந்து நான் படிக்க டைம் இல்லைன்னு அந்த டைமில் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. சடனாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே ஒரு கஷ்டத்தை வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5-6 மந்த் டூரேஷன் இருக்குது, ஒரு நல்ல ஒரு டைம் இருக்குது. ஏன்னா நிறையா சிலபஸ் இருக்குது. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து எக்கனாமிக் ஓரியன்டாக வந்து ஜாப் போயிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது வந்திருக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் ஷெடியூல், அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருந்து இந்த ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பார்ட்லாம் நம்ம வந்து படிக்கணும். நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அதாவது ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 90 வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 81 போச்சு, 88 போச்சு. அப்படிலாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. பட் இந்த இயரில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் இல்லாமல் அதாவது பார்டரில் இருக்கிற மாதிரி மார்க் எடுக்காமல் அதை விட நம்ம கொஞ்சம் அதாவது ஹையஸ்ட்டாக மார்க் எடுத்து வச்சுருந்தா நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.